வணக்கம் நண்பர்களே. 10ஆம் வகுப்பு கணித பாட புத்தகத்தில் 7வது யூனிட் அளவியல் மென்சுரேஷன் டாப்பிக்கில் அவங்க கேட்டிருக்கக்கூடிய சிந்தனை வினாக்களுக்கான விடைகளை இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே யூனிட்டில் அவங்க கேட்டிருக்கக்கூடிய முன்னேற்ற சோதனை வினாக்களுக்கு இதில் ஒரு 17-20 கொஷின்ஸ் இருக்குது. இதில் கண்டிப்பாக அந்த சிந்தனை வினாக்கள் டாபிக், இந்த முன்னேற்ற சோதனை, அதில் ஒரு 17, இதில் ஒரு 20, இந்த 37 கொஷின்ஸ்லேருந்து கட்டாயமாக உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஆனாலும் டிஆர்பி இல்லை டெட் ஆனாலும் அவங்க ஒரு கொஷின் நிச்சயமாக கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. இது சும்மா ஜஸ்ட்டு போகிறப்போ ஒரு வாட்டி இந்த வீடியோவை பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா கூட இதுலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. நான் என்ன எக்ஸாம் நடந்ததுக்கப்புறமா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் அந்த ப்ரூஃபோடவே காட்டுறேன் பாருங்கள். நிச்சயமாக இங்கேருந்து ஒரு கொஷின் வரும். இதில் பாருங்கள், இந்த முன்னேற்ற சோதனையில் முதல் கேள்வி, ஒரு டேஷை அதன் டேஷை மையச்சாக கொண்டு சொல்கிறதன் மூலம் ஒரு திண்ம நேர்வட்ட உருளையை பெறலாம். இதில் அவங்க ஆப்ஷன்லாம் எதுவும் கொடுக்கல அப்படிங்கிறதால நான் இருக்கிற கொஷினை ஜஸ்ட்டு அப்படியே எடுத்திருக்கேன். என்னென்ன ஆன்சர் வரணுன்றதை சொல்லிடுறேன். அவங்க கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு செவ்வகத்தை அதோட ஏதாவது ஒரு பக்கத்தை மைய அச்சா வச்சு சொல்கிறதன் மூலமாக திண்ம நேர்வட்ட உருளையை பெறலாம். இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு செவ்வகம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த பக்கத்தை மைய அச்சா வச்சுக்கிறேன் அப்படின்னா இதை வச்சு ரொட்டேட் பண்ணாலும் உருளை கிடைக்கும். இல்லை செவ்வகத்தோட இது முதல்ல அகலத்தை வச்சு ரொட்டேட் பண்ணாலும் கிடைக்கும், நீளத்தை வச்சு ரொட்டேட் பண்ணாலும் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு உருளை கிடைக்கும். ஸோ ஆன்சர் கொடுக்கும்போது ஒருவேளை இந்த கொஸ்டின் அப்படியே கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு டேஷுக்கு செவ்வகம் தான் கன்ஃபார்மாக. எதை மைய அச்சாக அப்படின்னா அதோட ஒரு பக்கத்தை, அந்த ஒரு பக்கத்தைன்றது அவங்க என்னென்னு கொடுக்கலாம்னா நீளம் அல்லது அகலம்னு கொடுக்கலாம். இதே மாதிரியான ஒரு கொஸ்டினை பின்னாடி கூம்புக்கும் பார்க்க போகிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ உருளைக்குன்னு வரும்போது செவ்வகத்தோட ஏதாவது ஒரு பக்கத்தை அச்சா வச்சு சொல்கிறோம் அப்படின்னா உருளை கிடைக்கும். அடுத்ததாக, ஒரு நேர்வட்ட உருளையின் அச்சு அதன் விட்டத்துக்கு செங்குத்தாக அமையும். எப்படி இருக்கும் அப்படின்னா செங்குத்தாக, பர்பெண்டிகுலர், இங்கிலீஷில் சொல்லும்போது பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ செங்குத்தாக அமையும். மூணாவது கேள்வி, ஒரு நேர்வட்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு மற்றும் வலைபரப்புக்கு இடையே உள்ள வித்தியாசம். நம்ம ஏற்கனவே ஃபார்முலாவுக்கு வீடியோ போட்டிருக்கோம், கரெக்டாக? வலைபரப்பு, மொத்த புறப்பரப்பு, கன அளவுக்குலாம் அதில் இருந்தால் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா 2πr × h+r, வலைபரப்புக்கு 2πrh, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அப்படிங்கிறதால மைனஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பாருங்கள், இந்த 2πr உள்ளே கொடுத்தோன்னா 2πrh + 2πr² கிடைக்கும். 2πrh + 2πr² கிடைக்கும். இது இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு -2πrh இருக்குது. ஸோ +2πrh -2πrh கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் 2πr² அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஒன்று ஆன்சரை இப்படியே கொடுக்கலாம் 2πr², இல்லாட்டி என்ன பண்ணலான்னா வட்டத்தின் பரப்பளவிற்கு 2 மடங்குன்னு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் கொடுப்பாங்கம்மா, வட்டத்தின் பரப்பளவிற்கு 2 மடங்குன்னு. ஏன்னா முன்னாடி இது எல்லாத்துலேருந்துமே அவங்க ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, இந்த முன்னேற்ற சோதனை சிந்தனை வினாக்கள் இருந்தும். அப்படி கேட்கும்போதெல்லாம் வார்த்தைகளில் சில வித்தியாசங்கள் மட்டும் வைக்கிறாங்க. அதனால தான் அவங்க எப்படிலாம் கேட்பாங்கன்றதையும் நான் சொல்கிறேன், சரியா? அடுத்தது, சமமான ஆரமும் உயரமும் கொண்ட ஒரு நேர்வட்ட உருளையின் வலைபரப்பு அதன் அடிப்பரப்பை போல் டேஷாக இருக்கும். உருளையினுடைய வலைபரப்பு, உருளையின் வலைபரப்புக்கான ஃபார்முலா 2πrh, கரெக்டாக? அவங்க ஆரமும் உயரமும் சமம்னு சொல்லிட்டாங்க. அப்போ உயரத்துக்கு நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னா ஆர்னே எடுத்துக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 2πr² கிடைக்கும். அடிப்பரப்பை போல, அடிப்பரப்பு அப்படிங்கிறது வட்டம், அடிப்பக்கத்தினுடைய பரப்புன்னா அப்போ வட்டத்தின் பரப்பளவு πr². πr² மாதிரி இது எத்தனை மடங்கு இருக்குது அப்படின்னா 2 மடங்கு இருக்குது. ஸோ ஆன்சர் 2. அப்போ இதான் பாருங்கள், இது அப்படியே கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆரமும் உயரமும் சமமாக இருந்துச்சுன்னா அதோட அடிப்பரப்பை போல் வலைபரப்பு எத்தனை மடங்கு இருக்கும் அப்படின்னா 2 மடங்கு இருக்கும், சரியா? அடுத்தது 5, ஒரு டேஷை அதன் டேஷை மைய அச்சாக கொண்டு சுழற்றுவதன் மூலம் நேர்வட்ட திண்ம கூம்பினை பெறலாம். இங்கேயும் அதே தான். அங்கே பார்த்தது உருளையை பெறலாம்னு சொல்லியிருந்தாங்க, இங்கே கூம்பு. அங்கே என்ன சொன்னோம்? செவ்வகம். இங்கே ஒரு செங்கோண முக்கோணத்தை, எதை? செங்கோண முக்கோணத்தை தான். மற்ற எந்த முக்கோணத்தை சுழற்றுனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன கிடைக்காதுன்னா கூம்பு கிடைக்காது. செங்கோண முக்கோணத்தை அதோட செங்கோணத்தை தாங்கக்கூடிய பக்கத்தை, எதை? செங்கோணத்தை தாங்கும் பக்கத்தை மைய அச்சாக கொண்டு, இது செங்கோணம். இந்த அச்சை பிடிச்சி சுற்றினீங்க அப்படின்னாலும் கூம்பு கிடைக்கும், இந்த அச்சை பிடிச்சி சுற்றினீங்கனாலும் கூம்பு கிடைக்கும். ஆனால் இது கர்ணம், கர்ணத்தை பிடிச்சி சுற்றினா என்ன கிடைக்காதுன்னா கூம்பு கிடைக்காது. அதனால தான் அந்த செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களை அப்படின்னு சொல்லியிருக்கோம், சரிங்களா? அடுத்த 6வது, ஒரு நேர்வட்ட கூம்பின் அச்சு அதன் விட்டத்திற்கு டேஷாக அமையும். ஏற்கனவே உருளைக்கு சொல்லும்போது என்ன சொன்னோம்? விட்டத்துக்கு எப்படி இருக்குன்னு சொன்னோம்? செங்குத்தாக. அதே தான் இங்கேயும். அந்த நேர்வட்ட கூம்போட அச்சும் அதோட விட்டத்துக்கு எப்படி தான் இருக்கும் அப்படின்னா இதான் விட்டம்ங்கிறது. இப்போ இது ஒரு கூம்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது ஆரம் இல்லை விட்டம். இதுக்கு அதோட அச்சு எப்படி இருக்கும்னா செங்குத்தாக தான் இருக்கும், சரிங்களா? 7,
ஒரு கூம்பின் வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பு ஆகியவற்றின் வித்தியாசம். கூம்போட வலைபரப்புக்கும் மொத்த புறப்பரப்புக்கும் வித்தியாசம் கேட்குறாங்க. ஆக்சுவலாக கொஸ்டின் மாற்றி வரணும், மொத்த புறப்பரப்புக்கும் வலைபரப்புக்குன்ட்டு. இல்லாட்டி ஆன்சர் மைனஸில் வரும். ஜென்ரலாக வித்தியாசம் போது அப்படி வேணும் பண்ணலாம். கூம்பினுடைய மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா πr இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர். அதோட வலைபரப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா πr எல் மைனஸ் பண்ணுறோம். உள்ளே கொடுக்கும்போது இந்த πrl இந்த πrl கேன்சல் ஆகிடும். πr இங்கே உள்ளே கொடுக்குறீங்கன்னா πr ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போது இதோட வித்தியாசம் πr ஸ்கொயர். ஏற்கனவே இதே மாதிரி உருளையுடைய மொத்த புறப்பரப்புக்கும் வலைபரப்புக்கும் வித்தியாசம் பார்த்தோம் பாருங்கள். சரியா? அடுத்ததாக அங்கே என்ன வந்துச்சு ஞாபகம் இருக்கா? உருளையினுடைய வலைபரப்புக்கும் மொத்த புறப்பரப்புக்கும் 2πr ஸ்கொயர்னு வந்துச்சு. கரெக்டாக இங்கே பாருங்கள். இதே இதுவை உருளைக்கு கேட்குறாங்க அப்படின்னா ஆன்சர் 2πr ஸ்கொயர். கூம்புக்கு கேட்குறாங்க அப்படின்னா πr ஸ்கொயர். சரிங்களா? அடுத்ததாக 8, ஒரு வட்டக்கோண பகுதி கூம்பாக மாறும் பொழுது ஏற்படும் மாற்றங்களை சரியாக பொறுத்துக. அதாவது ஒரு வட்டக்கோண பகுதினா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த 2 டைமென்ஷனில் இப்படி இருக்கும். இது வட்டக்கோண பகுதி. இங்கே தீட்டா இருக்கும், இங்கே ஆரம் இருக்கும், இது வில்லின் நீளம் எல். இதையே நம்ம ஒரு கூம்பாக மாற்றுறோம் அப்படின்னா என்னென்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆரம் இதோ இருக்குது பாருங்கள். இந்த ஆரம் இதோ இங்கே வந்துடும். கூம்புக்கு வரும்போது இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சாயுயரம்னு சொல்லுவோம். அப்போ ஆரம் என்னவாக மாறிடும் அப்படின்னா சாயுயரமாக மாறிடும். பரப்பு இதோட பரப்பளவு, பரப்பளவு இது அப்படியே இங்கே என்னவாக மாறிடும் அப்படின்னா வலைபரப்பாக மாறிடும். வில்லின் நீளம் இதோ இருக்குது பாருங்கள். இந்த வில்லு இதுதான் இங்கே கீழே இந்த பக்கமாக வந்துடும். அதாவது அதனோட அடிப்புற சுற்றளவாக மாறிடும். பொறுத்துக்கலாம் அப்படியே கொடுக்கலாம். இதை கொடுத்துட்டு ஏபிசின்னு கொடுத்துட்டு ஏவுக்கு 1 பிக்கு 2 அந்த மாதிரி கொடுக்கலாம் பாருங்கள். சரியா? அடுத்த 9, கோலத்தின் ஒவ்வொரு தள குறுக்கு வெட்டும் ஒரு டேஷ் ஆகும். என்னவாக இருக்கும் அப்படின்னா வட்டமாக இருக்கும். கோலத்தை நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறீங்க. இப்போ இப்படி ஒரு கோலம் இருக்குது. இதில் நம்ம ஒரு தலைவெட்டாக கட் பண்ணி எடுக்கிறோன்னா அந்த ஷேப் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வட்ட வடிவத்தில் கிடைக்கும். ஸோ ஆன்சர் வட்டம். அடுத்தது மீப்பெரு வட்டத்தின் மையப்புள்ளி கோலத்தின் டேஷ் ஆகும். இப்படி ஒரு கோலம் இருக்குது. மீப்பெரு வட்டங்கிறது சென்டர்லேருந்து கட் பண்ணி எடுக்கிறது. இதோட மையப்புள்ளி தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா கோலத்தோட மையமாக இருக்கும். இதோட மையப்புள்ளியும் கோலத்துடைய மையமும் சேம். சரிங்களா? கோலத்தின் மையம் ஆகும். அடுத்தது 11, ஒரு அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பிற்கும் வலைபரப்பிற்கும் இடையேயான வித்தியாசம். இதோட 3வது கேள்வி பார்க்குறோம் பாருங்கள். இதே மாதிரி அப்போ அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா தெரியணும். அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா 3πr ஸ்கொயர். வலைபரப்புக்கான ஃபார்முலா 2πr ஸ்கொயர். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3πr ஸ்கொயரில் 2πr ஸ்கொயர் போயிடுச்சுன்னா πr ஸ்கொயர். ஸோ 2 கேள்விக்கு இதே ஆன்சர் தான் வந்திருக்கு பாருங்கள். ஆன்சர் πr ஸ்கொயர். ஓகே, இங்கே நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இதுக்கு நீங்கள் கீழே கமெண்டில் ஆன்சர் சொல்லுங்கள். அரைக்கோளத்தின்னு கேட்க ஓகே. சப்போஸ் இந்த இடத்துல ஒரு கோலத்தின் மொத்த புறப்பரப்பிற்கும் வலைபரப்பிற்கும் இடையே உள்ள வித்தியாசம்னு கேட்டிருந்தேன்னா ஸ்பியருக்கு கோலத்தின் மொத்த புறப்பரப்பிற்கும் வலைபரப்பிற்கும் இடையேயான வித்தியாசம் என்ன வருன்றதை நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே. அடுத்தது 12, ஒரு கோலத்தின் புறப்பரப்பு மற்றும் அரைக்கோளத்தின் வலைபரப்பு ஆகியவற்றின் விகிதமானது. இங்கே கேட்டிருக்கிறது விகிதம், வித்தியாசம் இல்லை. கோலத்தின் புறப்பரப்புக்கு ஃபார்முலா 4πr ஸ்கொயர் ஈஸ்ட்டு அரைக்கோளத்தின் வலைபரப்பு ஃபார்முலா 2πr ஸ்கொயர். πr ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 1 2 2 4. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 2:1, 2:1. சரியா? 13, ஒரு கோலத்தை அதன் மீப்பெரு வட்டம் வழியாக ஒரு தளம் வெட்டும்போது கிடைக்கும் பகுதியை டேஷ் என்கிறோம். இது ஒரு கோலம்மா. சரியா? இதை மீப்பெரு வட்டம்னா சென்ட்ரல் இப்படி கட் பண்ணுறோம். இப்படி கட் பண்ணோன்னா என்ன வடிவம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வடிவம் கிடைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அரைக்கோளம். சரிங்களா? என்ன வடிவம் கிடைக்கும்? அரைக்கோளம் கிடைக்கும் மீப்பெரு வட்டம் வழியாக. மற்ற இடங்களில் வெட்டுறோன்னா அப்படி கிடைக்காது. அதனால தான் அவங்க அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. மீப்பெரு வட்டம்னா சென்டராக இருக்கக்கூடியது தான் பெரிய வட்டமாக இருக்கும். அது வழியாக வெட்டும்போது நமக்கு என்ன ஷேப் கிடைக்கும் அப்படின்னா அரைக்கோளம் கிடைக்கும். ஓகேவா? அடுத்த 14, இரு இணை தளங்களால் வெட்டப்படும் கூம்பின் ஒரு பகுதியை டேஷ் எனலாம். இப்போ ஒரு கூம்பு இருக்குது. இதில் நடுவில் இப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான ஒரு ஷேப் கிடைக்கும் இல்லையா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இடைக்கண்டம் அப்படின்னு சொல்லுவோம். கூம்போட பகுதியை வெட்டுறோம் அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம்னா இடைக்கண்டம், கூம்பின் இடைக்கண்டம். இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா கூம்பின் இடைக்கண்டம்னு சொல்லுவோம். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா இதே மாதிரி உருளையின் இடைக்கண்டம்னு இருக்குது. உருளை இப்படி இருக்குது. இதை ஒரு தளத்தால் இப்படி வெட்டுறோம் அப்படின்னா இப்போ கிடைக்கிற இந்த ஷேப்பை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா உருளையின் இடைக்கண்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது கூம்பின் இடைக்கண்டம். சரியா? அடுத்ததான் அது மாதிரி உருளையின் இடைக்கண்டத்துக்கும் சில ஃபார்முலாக்கள் இருக்குது. நான் அதையும் இந்த வீடியோ முடியிறப்ப சேர்த்து சொல்கிறேன். சரிங்களா? அடுத்த 15,
ஒரு நேர்வட்ட கூம்பில் எத்தனை இடைக்கண்டங்கள் உள்ளன? இது ஒரு முறை கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். நான் சொன்னோம் இல்லையா, டிஎன்பிஎஸ்சியில் இங்கேருந்து ஒன்று கேட்பாங்கன்ட்டு இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. ஒரு கூம்போட நேர்வட்ட கூம்பில் எண்ணற்ற இடைக்கண்டங்கள் உள்ளன. இப்போது கூம்பு இப்படி இருக்குது, இங்கே கட் பண்ணுறோம் அப்படின்னா இது வரைக்கும் ஒரு இடைக்கண்டம் கிடைக்கும். இங்கே கட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு இடைக்கண்டம். அந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேணாலும் கட் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஒரு கூம்பில் எத்தனை இடைக்கண்டங்கள் இருக்குது அப்படின்னா எண்ணற்ற இடைக்கண்டங்கள் உள்ளன. 16. ஒரு கூம்பின் கன அளவு என்பது அதன் அடிப்புற பரப்பு மற்றும் டேஷின் பெருக்கல்பலன் ஆகும். கூம்பின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? 1/3 πr²h. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அடிப்புற பரப்புனா πr². அதை விட்டுருங்க. இது கூட வேறு எதை பெருக்குனா கிடைக்குது? 1/3h. அப்போ ஆன்சர் கொடுக்கும்போது அவங்க என்னென்னு கொடுக்கலாம் அப்படின்னா உயரத்தின் 1/3 கரெக்டானு பாருங்கள். h/3ன்னு கொடுத்தாலும் கரெக்டு, 1/3hன்னு கொடுத்தாலும் கரெக்டு, இல்லைனா உயரத்தின் 1/3 அப்படின்னு கொடுப்பாங்க. பெரும்பாலும் இந்த வார்த்தையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் உயரத்தில் 1/3 அதனுடைய பெருக்கல் பலனுக்கு சமம். சரிங்களா? அடுத்ததாக 17. ஒரு கூம்பின் ஆரம் 2 மடங்கு ஆனால் அதன் கன அளவு டேஷ் மடங்கு ஆகும். கூம்பின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? 1/3 πr²h. ஆரம் 2 மடங்கு ஆகுது. அப்போ ஸ்கொயர் இருக்கிறதால 2 ஸ்கொயர் பண்ணணும். 2 மடங்குன்றதால 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ அதோட கன அளவு எத்தனை மடங்கு ஆகும் அப்படின்னா 4 மடங்கு ஆகும். புரியுதுங்களா? r². சப்போஸ் இதே கேள்வியில் இப்படி கேட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கூம்பின் உயரம் 2 மடங்கு ஆனால், ஆரத்தை சொல்லாமல் உயரம் 2 மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ πr²h பாருங்கள். உயரம் 2 மடங்கு ஆகுதுன்னா வெறும் h தான் இருக்குது, அப்போ 2 மடங்கு தான் ஆகும். சரி, கேள்வி இப்படி கேட்குறேன். ஆரமும் 2 மடங்கு ஆகுது, உயரமும் 2 மடங்கு ஆகுது. அப்போ கன அளவு என்னவாகும்? ஆரம் 2 மடங்குன்னா 2 ஸ்கொயர் 4, உயரம் ஒரு 2 மடங்கு 8. அப்போது எத்தனை மடங்கு ஆகும்னா 8 மடங்கு ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஐடியா தான் முக்கியம், ஆன்சரை மெமரி பண்ணுறது கிடையாது. சரிங்களா? அவங்க கொஷினை இப்படி கேட்டால் எப்படி போடணும் அப்படிங்கிற அந்த ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அது பண்ணுறீங்க பாருங்கள். அடுத்தது 18. ஒரு கோளத்தின் கன அளவு மற்றும் புறப்பரப்பு ஆகியவற்றின் விகிதம் என்ன? கோளத்தோட கன அளவுக்கும் புறப்பரப்புக்கும் விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா தெரியணும். கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 πr³ ஈஸ்ட்டு புறப்பரப்பு. கோளத்தின் புறப்பரப்புக்கான ஃபார்முலா 4πr². 4π கேன்சல் ஆகிடும். r³ ஒரு r², அங்கே ஒரு r² கேன்சல் ஆகிடும். மீதி இந்த பக்கம் r/3 இருக்கும். அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 1ன்னு இருக்கும். பையில் இருக்கிற 3 அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா r/3. ஸோ ஆன்சர் r/3 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக 19. ஒரு அரைக்கோளத்தின் உயரம் மற்றும் ஆரத்திற்கு இடையேயுள்ள தொடர்பு. இதை பாருங்கள், இது ஒரு அரைக்கோளம், இதோட ஆரம் இதோட உயரம்னு எடுத்தாலும் இதுதான். அப்போ ரெண்டு எப்படி இருக்கும்னா சமமாக இருக்கும். தொடர்பு சமம்னு கொடுக்கலாம். இல்லை என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா உயரமும் ஆரமும் சமம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை 1:1 அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தொடர்பு அப்படின்னும் போது விகிதத்தில் சொல்கிறதுனாலும் தொடர்பு தான். ஸோ 1:1ன்னு சொல்லலாம், இல்லை சமம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஆரமும் உயரமும் அரைக்கோளத்தில் சமம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஒரு முழு கோளத்தில் ஆரமும் உயரம் எப்படி இருக்கும்? ஒரு முழு கோளம்ல இது ஆரம், இது ஃபுல்லாக உயரம்னு வந்துடும். அப்போ உயரம் ஆரத்தோட டபுள் மடங்காக இருக்கும், விட்டத்துக்கு சமமாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அவங்க கேட்குறாங்கன்னா இந்த கொஸ்டின் தான் நேரடியாக கேட்பாங்க. அடுத்தது, ஒரு கோளத்தின் கன அளவு என்பது அதன் புறப்பரப்பு மற்றும் டேஷின் பெருக்கற் பலன் ஆகும். கோளத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 πr³. இது அதனுடைய புறப்பரப்புனா πr². இதில் πr² விட்டுருங்க, r² விட்டுட்டா மீதி என்ன இருக்கும்? இன்னொரு ஆரம் இருக்கும். அப்போ எதுக்கு சமம்னா 4r/3 இதோட பெருக்கல் பலனுக்கு சமம். இப்போ அங்கே கூம்பில் பார்த்தது மாதிரி இது எப்படி சொல்லலாம்? ஆரத்துடைய 3/4 மடங்கிற்கு சமம்னு சொல்லலாம். இல்லை இதுக்கால பொதுவாக கொடுக்குறப்ப அவங்க 4/3 rனே கொடுத்துருவாங்க. இதோட பெருக்கல் பலனுக்கு சமம். சரிங்களா? இதில் பாருங்கள், இந்த உங்களுக்கு தெரியுமான்ற டாப்பிக்கில் இந்த உருளையினுடைய இடைக்கணத்தை வச்சு சொல்கிறாங்க. ஒரு உருளையை நடுவில் ஒரு தளம் வந்து கட் பண்ணுது அப்படின்னா அந்த வடிவத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா உருளையின் இடைக்கண்டம்னு சொல்லுவோம். உருளையின் இடைக்கண்டத்தினுடைய வலைபரப்புக்கு நம்ம ஏற்கனவே கூம்பினுடைய இடைக்கண்டத்துக்கு வலைபரப்புக்கு மொத்தப்பரப்புக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். இங்கே உருளையின் இடைக்கண்டத்தினுடைய வலைபரப்புக்கு ஃபார்முலா 2πr. ஏன்னா வட்ட வடிவம் அப்படிங்கிறதால அது 2πr இன்ட்டு h1 + h2/2. இந்த பக்கத்தோட ஹைட்டு h1, இன்னொரு பக்கத்தோட ஹைட்டு h2. ஸோ 2πr இன்ட்டு h1 + h2/2 இது வலைபரப்பு. கன அளவுக்கான ஃபார்முலா அதே தான், πr² இன்ட்டு h1 + h2/2. ஸோ வலைபரப்புக்கு முன்னாடி 2πr,
கன அளவுக்கு முன்னாடி பையா ஸ்கொயர் வட்டத்துடைய சுற்றளவு பரப்பளவுக்கானதை எழுதிட்டு இன்ட்டு h1 + h2/2ன்னு எழுதிட்டிங்கன்னா வலைப்பரப்பும் கன அளவும் முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் இது அவங்க கேட்டது கிடையாது டிஎன்பிஎஸ்லையோ டிஆர்பிலையோ. ஆனால் எடுத்து கேட்குறாங்க அப்படின்னா ஃபார்முலாவை டைரெக்டாக கேட்டுருவாங்க. இதில் அப்ளை பண்ணுற மாதிரிலாம் எதுவும் கொஷின்ஸ் கிடையாது. ஸோ இந்த ஃபார்முலாவே நேரடியாக கேட்டுருவாங்க. ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான முன்னேற்ற சோதனை இந்த 20 கேள்வி தான். நமக்கு எக்ஸாமில் அவங்க கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? மீதி யூனிட்டில் இருக்கக்கூடிய முன்னேற்ற சோதனை சிந்தனை வினாக்களையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.